ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரித்து கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான குறைவான நேரத்தில் செய்யக்கூடிய வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெஜ் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி இலை 2, ஒரு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கேரட் 1, 6-7 பீன்ஸு, பச்சை பட்டாணி, நான் ஃப்ரெஷ் பட்டாணி 1/2 கப் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 1 உருளைக்கிழங்கு, அப்புறம் 1 கைப்பிடி புதினா, 2 பச்சை மிளகா, 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை, கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு தேவைக்கேற்ப அளவு. இப்போ நான் 1/2 ஹவருக்கு முன்னாடியே நார்மல் ரைஸ் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுக்கலாம். நான் இது 1.5 கப் எடுத்திருக்கேன். இதோட 2 தக்காளி. பண்ணிக்கலாம். கேரட் 1 கேரட் எடுத்திருக்கேன், 6-7 பீன்ஸு, 1 உருளைக்கிழங்கு. நீங்கள் உருளைக்கிழங்குக்கு பதிலாக காலிஃப்ளவர் அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். சோயா. நான் இப்போ பச்சை பட்டாணி ஆட் பண்ணுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படியே கிளறி விடுங்க. இப்போ நாம் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு தேவைக்கேற்ப அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தூள்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் காயோட. மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நாம் 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காய்கறியோட, புதினாவும் கொத்தமல்லி தழையும். பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நாம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்தீங்கன்னா 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் நார்மல் ரைஸ்ங்கிறதுனால 1க்கு 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் அடுப்பை ஸ்பீடில் வச்சுருங்க. இப்போ உப்பு நாம் செக் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வந்தாச்சு.
இப்போ நான் உப்பு செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால நான் உப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நாம் அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சனால உங்களுக்கு விசில் சீக்கிரம் வந்துடும், சாப்பாடு சீக்கிரம் ஆயிரும். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்தீங்கன்னா 2 விசில் மட்டும் விட்டுக்கோங்க. நான் நார்மல் ரைஸ் எடுத்துருங்காட்டி 3 விசில் விட்டுருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரைஸ் போட்டுட்டு. இப்போ நாம் குக்கர் மூடி வச்சிடலாம். பாருங்க, நமக்கு வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த நெய்யோட ஃப்ளேவர் ஃபுல்லாக உள்ளே இறங்கிரும். அப்போ நமக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான வெஜ் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. ரொம்ப குறைவான நேரத்தில் ரொம்ப டேஸ்டியான வெஜ் பிரியாணி நாம் இப்போ சாப்பிட போகிறோம். இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.